கிஷோரோட மெல்லிசை படம் ஜனவரி 30 ரிலீஸ் ஆக போகுது. இதை அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மம்முட்டி, மோகன்லால், ஃபகத் ஃபாசில் காம்பால வரக்கூடிய படம் பேட்ரியாட். இந்த மூவிக்கு நான் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கேன். ஏப்ரல் 23 மூவி ரிலீஸ் ஆகும். மோகன்லாலோட அடுத்த மூவி அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ விட்டுருக்காங்க. இது மோகன்லாலோட 367வது படம். மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. இதே முரளி மூவிக்கான அடுத்த சிங்கிள் ஜனவரி 28 ரிலீஸ் ஆக போகுது. விஜய் தேவரகொண்டாவோட அடுத்த மூவிக்கான கிளிம்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டைட்டில் ரணபாலி. இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்க்கும்போது தெரியுது இது ஒரு இன்டென்ஸான பீரியட் ஆக்ஷன் படமா இருக்க போகுது அப்படின்னு. எதிர்பார்த்த மாதிரியே படமா இருக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பசில் ஜோசப்போட அடுத்த படம் ராவடி. இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. பசில் ஜோசப்பும் சிறிய மூவில நடிச்ச அக்ஷய்குமாரும் நடிக்கிறாங்க. விக்னேஷ் வடிவேல் டைரக்ஷன் பண்றாரு. ஜென் மார்டின் மியூசிக் பண்றாரு. அண்ட் மூவிக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. லோகேஷ் இப்போ ரீசெண்டா கொடுத்த பிரஸ் மீட்ல ஒரு சில அப்டேட்டை கொடுத்திருக்காரு. அதை பத்தி லைட்டா பார்க்கலாம். இதுல அவர் ஹீரோவா நடிக்கிற டிசி மூவிக்கான ஷூட்டிங் பத்தி சொல்லிருக்காரு. 25 நாளுக்கான ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்த ஷெட்யூல் எல்லாம் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காரு. அண்ட் கைதி 2 படம் பத்தியும் சொல்லிருக்காரு. இதை பத்தி நான் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா கைதி 2 படம் தான் இமீடியட்டா அவர் அடுத்து எடுக்க போற படம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அல்லு அர்ஜுன் 23க்கு அடுத்து கொஞ்சம் பிளாஷ்பேக் எடுத்து பின்னாடி போனோம் அப்படின்னா மாஸ்டர் படம் எடுக்கும் போதும் லோகேஷ் இதே தான் சொன்னாரு. மாஸ்டர் படம் எடுத்து முடிச்சுன்னா அடுத்து இமீடியட்டா கைதி 2 அப்படின்னு. அடுத்து விக்ரம் படம் எடுக்கும் போதும் சொன்னாரு. விக்ரம் படம் எடுத்து முடிச்சுன்னா இமிடியேட்டா கைதி 2 அப்படின்னு. அடுத்து லியோக்கு சொன்னாரு. குலி படத்துக்கு சொன்னாரு. இப்ப அல்லு அர்ஜுன் 23 படத்தை முடிச்சதும் கைதி 2 தான் இமிடியேட்டா அடுத்த படம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இடையில நிறைய விஷயம் நடந்திருக்கு. கைதி 2 படம் நடக்காதுங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். ஏன்னா கார்த்தி அப்படித்தான் சொல்லிருப்பாரு. கைதி 2 படம் இப்போதைக்கு இருக்காதுங்கிற மாதிரி. இதுக்கு லோகேஷ் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் சேலரிக்கு ஆசைப்பட்டு வேற பெரிய படத்துக்கு போயிட்டேன், எல்சி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. அல்லு அர்ஜுன் 23 படத்துக்கு அடுத்து என்னோட அடுத்த படம் இமிடியேட்டா கைதி 2 தான். அதுக்கடுத்து விக்ரம் 2, ரோலக்ஸ் மூவி எல்லாம் இருக்கும் அப்படின்னு அவரு சொல்லிருக்காரு. அண்ட் பென்ஸ் படமும் எல்சிக்குள்ள அடுத்து வருதுங்கிறத அவரு சொல்லியிருக்காரு. இதை லோகேஷ் டைரக்டா சொன்னாலும் கைதி 2 விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது அவ்வளவு ஈஸியா நம்ப முடியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அல்லு அர்ஜுன் 23க்கு அடுத்து கைதி 2 ஸ்டார்ட் ஆகுதா இல்ல வேற ப்ராஜெக்ட் வருதா என்னன்னு. ஏன்னா நிறைய தடவை இந்த மாதிரி அவர் சொல்லி இந்த ப்ராஜெக்ட் நடக்கவே இல்லை. எந்த டைமாவது நடக்குதா என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரும்ப தனுஷ் ஆனந்த் எல்ராய் கம்போல படம் வருதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி கேட்டிருக்காரு. ஆமா, திரும்ப இந்த கம்போல ஒரு படம் ஒன்று வரப்போகுது. இதுக்கான டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும். கில்லி மங்காத்தா மூவிக்கான வசூல் எல்லாம் கேக்குறீங்க. கில்லி மூவிக்கான டீடைல்டு ரிப்போர்ட் இருக்கு. மங்காத்தா மூவிக்கான டீடைல்டான ரிப்போர்ட் கொடுக்கல. அதனால தான் நான் வீடியோ போடல. அப்படி வந்திருந்தா நானே நேரம் வீடியோ போட்டிருப்பேன். மங்காத்தா மூவிக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட் இன்னும் கரெக்டா வரல. வந்தா நான் சொல்றேன். மார்க் படம் 50 கோடி வசூல் பண்ணதா சொல்றீங்க. அப்புறம் எப்படி அந்த படம் ஹிட் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த படத்தோட பட்ஜெட் அண்ட் பிசினஸ்க்கு 50 கோடி வரைக்கும் பண்ணாலே இந்த படம் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுது. அதுவும் 2 வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. என்னோட ஒப்பீனியன் இதுக்கு வர வாய்ப்பு கம்மி தான். சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு படம் பத்தி கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிட்டேன். சிவகார்த்திகேயனுக்கு அடுத்து இந்த மூவிக்கான ஷூட்டிங் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. சீக்கிரமே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். எந்த கமெண்ட் பண்ணவரையும் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் 20க்கு 1000 கண்கள். இது இன்னைக்கு மீதி எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.